ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் டே புக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பால்கோவா தான். வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பாலும் சர்க்கரையும் தான். இப்போ நான் இதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பால்கோவா நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காத ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சதும் மேலே வந்து ஆடப்படியும் அதை அப்படியே நம்ம உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ 30 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. பால் நல்லா பாதியாக வத்திருச்சு. இதே போல் மேலே ஆடப்படியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால்கோவா செய்கிறப்போ அகலமான திக்கான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே குறைஞ்சிருக்கு, திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி ஆகிற போல் இருக்கும். இன்னும் 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி. இப்போ இதுக்கு மேலே நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பால்கோவா ரிச்சாக க்ரீமியாக இருந்துச்சு. கடையில் கிடைக்கிற போலேயே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.